விட்டுவாரு இங்க அனுப்பி விடுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி பணம் இல்லைன்னு இவங்க இங்க விரட்டுதாங்க. அவன் துன்பத்திலையும் நிக்க முடியல, இவன் துன்பத்திலையும் நிக்க முடியல. அவனை இவனேன்னு நம்ம ஏன் அலையணும்? இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். வனவாசம் போனவே வந்தாத்தா உண்டு, வரலைனா இல்ல. இந்த நாடு நகரம் மண்ணு மனை பாதாள உலகமே நமக்கு தான் சொந்தம். இப்படி என்னாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டு மந்திரியாகப்பட்டவன் அரண்மனைக்கு ஓடி வருகின்றான். ஏ மன்னா வல்லரக்கா, ஏ மந்திரி, போகும்போது நல்லா போன, இப்போ கையில பணத்தை எங்கடா? ஏ மன்னா, நான் பகுதி பணம் கேட்டதுக்கு எல்லாரும் என்ன படையெடுத்து வராங்க. கிஸ்தி பணம் கேட்டதுக்கு உங்களை கேவலமா பேசுறாங்க. ஏன்டா அப்படி பேசுறாங்க? நடத்த சரியில்லை. ஏ மந்திரி, என்ன என் பேரை சொன்னியா? உங்க பேரை சொன்னேன். உங்க பேரை சொன்ன பிறகுதான் உரையில இருந்து வாழை உருவி என்ன வெட்ட போறேன்னு வாரான். உங்க பேரு அவ்வளவு யோக்கியமா இருக்கு, ஊருக்குள்ள அவ்வளவு தூரம் மவுசா இருக்கு. சுத்து வட்டாரத்துல சுண்ணாம்பு செட்டிய நாய் உட்கார்ல, பேர்பட்ட மதிப்பு நமக்கு. அதனால என் மன்னா நமக்கு பகுதி பணம் வேணுமானா படையெடுத்து போகணுமா? கிஸ்தி பணம் வேணும்னு சொன்னா நம்ம யுத்தத்துக்கு போகணுமா? மல்லுக்கொடி நாட்டை சொன்னார், மல்லுக்கு வர சொன்னார் மன்னவா என்று மந்திரி சொன்ன போது, ஏ மந்திரி, ஆனப்பட குதிரைப்பட ஒட்டகப்பட அத்தனை படையும் திரட்டுடா, நம்ம சண்டைக்கு போய் பாப்போம். ஏ மன்னா, ஆனப்பட குதிரைப்பட ஒட்டகப்பட இதெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப பலமா இருந்தது, சொன்னா போதும் போய் அழிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா இப்போ இந்த வந்த பஞ்சத்துல ஆனப்படை இத்து போச்சு, குதிரைப்படை இத்து போச்சு, ஒட்டகப்படை இத்து போச்சு. மிச்சம் இருக்குது ரெண்டே படை தான் இருக்கு. முக்கியமான படை இருக்கு. என்ன படை? ஒரு படை சாப்பாட்டு படை. சாப்பாட்டு படைக்கு அப்பலே அவிச்சு தட்டுதாங்க இப்போ வரைக்கும். ஆமா, இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா, அது போக இன்னொரு படை இருக்கு. என்ன படை? மூட்டை படை. மூட்டை படையை தீய வச்சுதான் கொளுத்தணும். கொளுத்தினாலும் அது எங்க இருந்து வந்துடும். ஒரு காலத்துல மூட்டை வந்து ரொம்ப ஆட்டி படைச்சு நம்ம மனுஷனை. மூட்டை படை இருந்துச்சு முன்னால, இப்ப எங்க இருக்கு? இப்ப மூட்டை கிடையாது. அந்த காலம் கூரை வீடு, நாறு கட்டுலு, சரி கயிறு கட்டுல போட்டு இருந்தோம். நம்ம தங்கத்துக்கு இடம் இருந்துச்சு, தங்க மூட்டைக்கு இடம் இருந்துச்சு. இப்பதான் அப்படியா? இப்ப ஏன் மூட்டை இல்லைன்னா இப்ப எல்லா வீட்லயுமே ஒரே டைல்ஸ் தான் பாத்துக்கோ. டைல்ஸ், மேலையும் டைல்ஸ், கீழையும் டைல்ஸ், பாத்ரூம்ல டைல்ஸ், கிச்சன்ல டைல்ஸ், தார்சாவில டைல்ஸ். அவ பாத்ரூம்ல ஏன் டைல்ஸ் போடுதா தெரியுமா? மாமியா வந்த அன்னைக்கு விழுந்து 4 மாவு கட்டு போடணும் பாத்தியா, அதுக்கு தான் அப்படி ஒரு பிளான் போடுதா. அதான் டைல்ஸ் போடுதாங்க. ஆமா, வயசான கால படுத்தா கால கை இழுத்துட்டு போயிரும். அந்த காலத்துல கூரை வீட்டுல படுத்தாங்க, நல்ல சாணி தரைய மொழிகி படுத்தா ஏசியில படுத்த மாதிரி இருக்கும். இப்ப ஏசி போட்டு படுத்தா கையும் காலும் இழுத்துக்கிட்டு போகுது. பக்கவாத மாதிரி இது படுக்க முடியுதா? முடியல. அதனால என் மன்னா வல்லரக்கா, நமக்கு இருக்கக்கூடிய படைகள் அத்தனையுமே இத்து போயிருக்கு. அதனாலே சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து ஆத்திரப்பட வேண்டாம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பொறுமையாக செய்தோமையானால் அதை சிறப்பாக செய்து முடிக்கலாம். அண்ணவா, கோவப்பட்டு எழுந்திருக்க கூடியவன், கோவப்பட்டு வரக்கூடியவன் அவன் நஷ்டத்தோடு தான் உட்காருவான். பிறகு அதனாலே சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து ஆண்டவனாகிய சிவபெருமானை மனதிலே எண்ணிக்கொண்டு ஆருணிய வனத்திலே எமைகிரி பர்வதத்திலே நீங்கள் இறைவனை எண்ணி 6 வருடம் தவமிருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாத்திட எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எதிர்க்க தகுந்த 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை அடக்கி ஒடுக்கி ஒரே கொடையின் கீழ் ஆளலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு? ஆட்டு வண்டி சம்மதித்த அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் அவன் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கே வருகிறான்? தவம் இருக்க வேணும் என்று தவம் இருக்க வேணும் என்று வல்லரக்கனா சுரந்தான் தலைய மொட்டை தான் அடித்தான், சன்னியாசி போல் கோலம் கொண்டான், காவி நல்ல உடைய நின்று ராஜ மாலை போட்டான், கம்ப மாலை
ஆலமரத்தடியிலே தவ பொருளை இறக்கி வைத்தான். குளித்து நீராடினான். காவி உடை அணிந்தான். கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்து எச்சி நிறைய பட்டை அடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். சிவபெருமானை எண்ணியே தவம் இருக்க வேணும் என்று அவன் தவச்சாலை அலங்காரம் செய்யுகின்றான். சாந்தே கொண்டு மெல்ல தரை சாந்தே கொண்டு மெல்ல தரை கோலமிட்டு இடத்திலே குருத்து மாலை இலை விரித்தான். விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எடுத்து வைத்தான். 6 காலால் பீடம் போட்டான். அதிலே கம்பத்தடியை நிறுத்தினான். 1000 முழம் கம்பத்திற்கு மேலே அதற்கு தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். ஒரு குண்டூசியை நாட்டினான். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியை நாட்டி கோழி முட்டைக்கு மேல அரக்கை குண்டூசியை கொண்டு நாட்டுகிறான்னு சொன்னா அந்த கோழி முட்டைக்கு மேல எப்படியா ஒரு குண்டூசி நிக்கும்? சரட்டுன்னு வலிவிட்டு பெருமை குண்டூசி எப்படி நிக்கும் முட்டை மேல? யாருக்காவது என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? கிடையாது. நான் கேட்கன்னு தான் பார்த்தேன். நீ கேட்டிருக்க. அப்படியா? ஆமா. கோழி முட்டைக்கு மேல குண்டூசி எப்படியா நிக்கி? பெபிகால் ஒட்டினானா? போ, நீ தான் வாங்கி கொடுத்துருப்ப போல. இல்ல, பெபி குயிக்கு ஒட்டிருப்பானோ. பெபி குயிக்கு டக்குனு பிடிக்கும். பரவாயில்லை, உங்க அறிவுக்கு அதாவது தெரியுது. உள்ளலாயா போயிரும். கோழி முட்டைக்கு மேல ஒரு குண்டு ஊசி நிக்குமேயானா ஓம் நமச்சிவாயம் என்ற நாமத்தை சொல்லி ஊன்றி வைத்த அதனால அந்த குண்டு ஊசி நிக்கி. சும்மா ஒண்ணு நிக்கல. 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி ஓம் நமச்சிவாயம் என்று அந்த குண்டு ஊசி கோழி முட்டைக்கு மேல் வைத்த குண்டு ஊசி அப்படியே நிக்கி. அதாவது சிவாயம் என்று சொன்னவர்களுக்கு அபாயம் என்பது ஒருபோதும் கிடையாது. ஏன் சிவாயம் என்று சொன்னவர்களுக்கு அபாயம் கிடையாதுன்னு சொன்னா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நம்பினோர் கெடுவதில்லை. அது 4 முறை தீர்ப்பு. அதாவது சிவபெருமானை பத்தி சொல்ல வேணும் என்று சொன்னா இன்னைய மகா சிவராத்திரி கூட அந்த சிவனுக்கு ஏத்த அவருக்கு உகந்த நாள். அதுக்குத்தான் சிவனுக்கு ஏத்த நாள்னு சிவன் ராத்திரி ஏன் வந்துச்சு தெரியுமா ஐயா? எதற்காக? இந்த சிவன் ராத்திரி இந்த உலகத்திலே ஏன் தோன்றியது, மனிதர்கள் ஏன் அதை கொண்டாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? ஒரு காலத்திலே ஆதிவள்ளி கைலாச வாசலிலே அந்த வாசல்ல தேவர்களும் மூவர்களும் எல்லோருமாக ஒன்று கூடி தேவர்கள்னு சொன்னா கைலாசத்திலே கடவுளோட தெய்வீக பிறவியாக பிறந்தவர்கள். அப்ப இந்த தேவர்கள் மூவர்கள் யாவருக்கும்
யாவருக்கும் நரை பிணி மூப்பு. நரை பிணி மூப்புன்னு சொன்னா என்ன? நரை என்று சொன்னா வயதாக கூடாது, வயது தளர்ந்து போக கூடாது. பிணி என்று சொன்னா உடம்புல எந்த விதமாகப்பட்ட நோயும் வரக்கூடாது, நோய் நொடி இருக்க கூடாது. ஏன்னா நோய் வந்தா மனிதனுக்கு அழிவு வந்து சேரும், நோய் வந்துட்டு அவன் சந்தோஷம் கெட்டு போகும். சரி. மூப்பு என்று சொன்னா என்ன? வயது நமக்கு முதிர்ந்து கொண்டு போக கூடாது, முதிர்ந்து கொண்டு போக கூடாது. அப்ப இந்த நரை பிணி மூப்பு இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு நமக்கு வேணும் என்று சொல்லி வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை பார்த்து முறையிட வந்தார்கள். அப்ப ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார், என்ன சொன்னார்? அப்பா தேவர்களே மூவர்களே, என்ன சுவாமி, உங்களுக்கு நரை பிணி மூப்பு இல்லாமல் சாவு இல்லாத வரம் உங்களுக்கு வேணும் என்று சொன்னார். வேண்டுமானால் அதற்காக நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன சுவாமி செய்யணும்? திருப்பார் கடலிலே சென்று அந்த திருப்பார் கடலை கடைந்து அதிலே இருந்து பிறந்து வரக்கூடிய தெய்வ அமிர்தத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமாகப்பட்ட சேதமும் வராது. வராது. ஆனா திருப்பார் கடலை போய் கடையணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம், அது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. கடலை போய் கடையணும்னா முடியுமா ஐயா? அடேப்பா வீட்டுல பருப்பே கடைய முடிய மாட்டேங்குது, கடலை போய் கடையவா? அப்ப திருப்பார் கடலை போய் கடையணும்னு சொன்னா அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து இருபுறமாக நின்று கொண்டு அந்த திருப்பார் கடலை கடைந்தாத்தான் உங்களுக்கு தெய்வ அமிர்தம் வந்து பிறக்கும். தெய்வ அமிர்தம் வந்து பிறக்கும். அந்த தெய்வ அமிர்தத்தை சாப்பிட்டவர்களுக்கு வாழ்க்கையில சாவே கிடையாது, சாவு என்பது கிடையாது அப்படின்னு சிவன் சொன்ன உடனே சரி தேவர்களும் மூவர்களும் அசுர அரக்கர் குல கூட்டத்தை அழைத்தார்னு சொன்னா என்ன? அவங்க வந்தாதான் இந்த காரியமே நடக்கும். ஒரு ஆளால ஒரு காரியம் செய்ய முடியாது, ரெண்டு பேர் சேர்ந்தாதான் எந்த காரியம் செய்ய முடியும். அதனால அசுர அரக்கர்களையும் அழைத்து உங்களுக்கு அமிர்தம் தருகிறோம் என்று சொல்லி அப்படின்னு திருப்பார் கடலையை மத்தாலியாக்கி மந்திரகிரு மலையை கொண்டு வந்து மத்தாக நிறுத்தி வாசுகு என்னும் கொண்டு பாம்பை பெரும் பாம்பை கயிறாக போட்டு வடமாக பாவித்து தாம்பு கயிறா போட்டு அசுரர்களும் தேவர்களும் ஒரு புறமும் மறுபுறமாக அமிர்தத்தை கடைந்தார்கள். தேவர்கள் வாழ் பக்கம் நின்றார்கள். அசுரம் வந்து அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், அவன் தான் தலையை பிடிச்சு நின்னான். அப்ப இப்படி தேவர்களும் மூவர்களும் ஹலோ ஓம் நமக் சிவாய. நம்மளுடைய திருக்கோயில் கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இருக்க ஆமையா சிவராத்திரியை பத்தி சொல்லிக் கொண்டிருந்தோம் இல்லையா? ஆமா. சிவன் ராத்திரியை பத்தி சொல்லிக் கொண்டிருந்த பாதி கதைய என்னாச்சு? அதை சொல்லிடணும். அப்படியா? அப்புறம் பாதியில விட்டோம்னு சொன்னா யாருக்கும் தெரியாமையே போயிடும். ஆமா, தெரியாதுல்ல. இந்த அசுரர்களும் தேவர்களும் திருப்பார் கடலிலே தெய்வ அமிர்தத்தை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று மந்திரகிரி மலையை கொண்டு வந்து மத்தாக நிறுத்தி கடலையை ஒரு தாலியாக்கி வாசுகி என்னும் பெரும் பாம்பை கொண்டு வந்து காம்பு கயிறா போட்டு அங்கும் இங்குமாகவே திருப்பார் கடலை கடைந்து கொண்டிருந்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் அண்ணன் தம்பி 2 பேரு. ஆமா. தாய் 2 தந்தை 1. தந்தை 1 தகப்பனார் 1. ஆமா. காசியப்ப முனிவருக்கும் ஆமா சிவி என்ற பெண்ணாளுக்கும் அதாவது சரி அகதி என்ற பெண்ணுக்கும் 2 பேருக்கும் ஆமா பிறந்தவர்கள் தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி தான். தேவர்கள் பொறுமையா உள்ளவர்கள், அசுரர்கள் ஆமா மூர்க்க குணம் படைத்தவர்கள். அவர்கள் வந்து வால் பக்கமாக பிடித்துக் கொண்டார்கள். சரி. அதாவது வால் பக்கத்தில் தேவர்களும் அந்த தலை பக்கத்தில் அசுரர்களும் பிடித்தார்கள், நின்று கடைந்தார்கள். சரி. அப்ப இப்படியாகவே தெய்வ அமிர்தத்தை கடையும் போது முதலாவது நாளையிலே தெய்வ அமிர்தத்தை கடையும் போது மூத்தவள் வந்து பிறந்தா. மூத்தவள்னு சொன்னா மூத்த தேவி நம்மள வந்து மூதேவின்னு சொன்னாதான் இப்ப எல்லாருக்கும் தெரியுது. அவளை வந்து மூதேவின்னு நம்ம சொல்லக்கூடாதான், மூத்த தேவின்னு தான் சொல்லணுமா. முதலாவது அமிர்தத்தை கடையும் போது மூத்த தேவி பிறந்தா. இரண்டாவது அமிர்தத்தை கடையும் போது ஸ்ரீதேவி லட்சுமி பிறந்தார். மூணாவது அமிர்தத்தை கடையும் போது நான்காவது அமிர்தத்தையும் கடையும் போது நான்காவது நாளையிலே பார நஞ்சு வந்து பிறக்க இந்த நஞ்சாகப்பட்டதை நாட்டு மக்களுக்கு மத்தியிலே இந்த திருப்பார் கடலுக்குள்ள கடந்து விடும்னு சொன்னால் கைலாசத்துல இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் உலக மக்களுக்கெல்லாம் உயிர் சேதமெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இந்த நஞ்சையின் ஆண்டவன் பூமியிலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த நஞ்சு எப்படி பிறந்தது? இந்த வாசுகி என்னும் பெரும்பாம்பை கொண்டு கடைதாங்க பாருங்க. அந்த பாம்புக்கு தன்னுடைய மேல் வலி பொறுக்காம குதக்குன்னு நெஞ்ச கக்கியது. தலை பக்கத்தில் வந்து அவர்கள் பிடிக்கக்கூடியதை தாக்க முடியாமல் அந்த நாகமானது விஷத்தை கக்கியது. ஆலகால விஷம் என்று சொல்வார்கள். அந்த ஆலகால விஷத்தை இந்த நாகமாகப்பட்டது கக்கிய உடனே இந்த விஷத்தை ஆண்டவன் உலக மக்களுக்கு சேதம் வரக்கூடாது, தேவர்கள் அசுரர்களுக்கு யாருக்குமே சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி நஞ்சை கண்ட தேவர்கள் அதை திருவாத்து இலையில வச்சு நேர சிவங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் இந்த உலக மக்களுக்காக நம்மளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானை திருப்பார் கடலுக்கு வந்து அந்த ஆலகால விஷத்தை தன்னுடைய 2 கையால அள்ளி ஆண்டவன் குடிச்சிட்டார். 2 கையால அள்ளி ஆண்டவன் வாயில போட ஐயோ ஆண்டவன் விஷத்தை முழுங்கினான்னா சிவனுக்கு சேதமெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு பார்வதி சிவனை காப்பாத்தணும் சொல்லி ஆண்டவன் முழுங்கிட கூடாது அவர் சங்க போய் எட்டி பிடித்தார். ஆண்டவன் சங்க கழுத்தை எட்டி பிடித்த உடனே சிவபெருமானாகப்பட்டவர் இந்த நஞ்சை முழுங்க கூடாது. சரி. முழுங்கிட்டார்னு சொன்னா சிவனுக்கு சேதம் வரும். ஆண்டவை இந்த விஷத்தை முழுங்காதபடியாக விஷம் தன்னுடைய உடலில் சேராதபடியாக அன்னைக்கு ஆண்டவன் தூங்கினார்னு சொன்னா விஷம் உடம்பெல்லாம் கலந்து விடும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் பார்வதி கைலாசத்தில் இருக்கிறவர்கள் அனைவர்களும் அன்னைக்கு சிவனுக்காக தூங்காமலே முழித்திருந்தார்களாம். அப்படி சிவனுக்காக முழித்திருந்ததுனாலதான் இதுக்கு பேரு சிவன் ராத்திரின்னு பேரு. பார்வதியானவள் கண்டத்தை பிடித்தது கண்டங்கள் கருத்தது. ஆமா, அதுதான் அவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன உண்டு? திருநீலகண்டன் என்று பேர் உண்டு. திருநீலகண்ட பகவான் பேர் வந்தது மட்டும் இல்லாம இந்த பார்வதி கண்டத்தை எட்டி பிடித்தா பாருங்க, அந்த விஷமாகப்பட்டது அங்கும் இங்குமா உருண்டு திரண்டு ஆண்டவன் கழுத்துல ஒரு கண்ட முடிச்சா விழுந்துட்டு. இன்னைக்கும் பாருங்க ஆம்பளைங்க எல்லாருக்குமே இந்த முடிச்சு மாதிரி இருக்கும். பெண்களுக்கு இருக்காத, ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அவருக்கு இனிமத்தான் முடிச்சு போடணும். அவருக்கு கழுத்துல வந்து கறி மேவிட்டு அதெல்லாம் முடிச்சு தெரியாது. சரிதானே?
அதனால சரி இப்பேர்வட்ட இந்த சிவன் ராத்திரியோடு ஆமா சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் வல்லரக்கன் நின்று கொண்டு அவன் 12 வருடமாகவே பாரத்தவங்களை இருந்து வருகிறான். சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றான். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, பகவானே சம்போ சங்கரா, ஐயா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ. சாமி என்ன குச்சம், நான் என்ன குச்சம், நான் என்ன குச்சம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா, குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா, இறைவா பாராம இருப்பதுன்ன சம்போ, எங்களா பாராம இருப்பதுன்ன இறைவா. அவனோ தவமிருந்து வாரபோது ஆடாத கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா, என் அகலாத கைலாசம் ஆடி கைலாசம் அங்கே நகண்டு மெல்ல ஆடுதையா, ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது. அப்ப ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். ஒரு நாளும் இல்ல திருநாளாக கைலாசம் ஏன் இப்படி ஆடுது அசையுது என்ற ஞானத்தினால் பார்க்க ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டார். அடேங்கப்பா, அசுர அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் நம்ம மேல என்ன ஒரு அன்பு. இப்பொழுதே சென்று இந்த அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் இரவு நேரத்திலே 11 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலை குலுங்கா சாமம் போல ஆண்டவை புறப்பட்டார். பார்வதி விடுவாளா? ஆண்டவா, நான் இங்கிருக்கும் போது நாதா நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? சக்தி நான் இங்கிருக்க சிவன் நமக்கு அங்க என்ன வேலை? பார்வதி, என் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா, யமகிரி மலையிலே தவம் இருக்கும் அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன். ஆண்டவா, தவம் இருக்க போன அரக்கனுக்கு நீங்க வரம் கொடுக்க போனா தப்பு இல்ல. நீங்க போகும்போது காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்ல. போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா உங்களை நான் விட்டுருப்பேன். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதுனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இனிமே நீங்க அரக்கனுக்கு வரம் கொடுக்க போக வேண்டாம். உங்க ஏவல் பிள்ளை நந்திதேவனை ஏன் வச்சிருக்கிய? அவனை கூப்பிட்டு பூலகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து அவன் என்ன வரம் கேட்கான அவனுக்கு உடனே கொடுங்க அப்படின்னு உடனே சிவபெருமான் நந்தீஸ்வர பகவானை வரவழைத்து அந்த அரக்கனை கைலாசம் அழைத்து வர சொல்ல நந்தி தேவன் பச்சிலை குளிகையை வாங்கி கொண்டு ஆருணிய வனத்திலே அரக்கனை தேடி சிவனுடைய கைலாசத்திற்கு வல்லரக்கனை அழைத்து வந்தார். வல்லரக்கனை அழைத்து சிவபெருமானுக்கு முன்னாலே நிறுத்த அந்த ஆண்டவனையே அடிபணிந்து நின்றான் வல்லரக்கன். அவன் முக்காலும் அரக்க வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். 4 வேளை அரக்க சுத்தி வந்து நமஸ்கரித்து சிவனை தென்று 5 வேளை அரக்க சுத்தி வந்து அடிபணிந்து சிவனை நமஸ்கரித்தான். அடிபணிந்து சிவனை
எப்படி ஐயா? அப்பந்தான் இறைவன் ஏறிட்டு பார்த்தார். இவன் தான் வல்லரக்கனா? இவன் தான் அரக்கனா இருக்குமா? இவனாகத்தான் இருக்குமா? இவன் தான் தானோ அப்படின்னு அன்போடு அவனை தன் பக்கத்திலே அமர வைத்து அந்த வல்லரக்கனை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வா மகனே வல்லரக்கா, வா மகனே வல்லரக்கா, வந்தமரு பக்கத்திலே என் மகனே வல்லரக்கா, ஈசனுக்க வந்தவரு உன்னுடைய தவம் போல தவம் போல தவம் போல நான் உலகத்தில கண்டதில்லை தவம் போல தவம் போல தவம் போல உலகத்தில கண்டதில்லை எப்பா அரக்கன் கண்டவன் போல ஆண்டவனும் கண்டதில்லை என் மகனே வல்லரக்கா, உன்னுடைய தவமதி ராவணன் தவத்திலே 4 பங்கு அதிகமா, இந்திரன் தவத்திலே 7 பங்கு அதிகமா, கும்பகர்ணன் தவத்திலே 1 பங்கு அதிகமா. என்ன வரம் உனக்கு வேணும்? இப்பொழுதே கேளுதான். கேட்ட வரங்களை கிருபையோடு உனக்கு தான். சொன்ன வரங்களை வரங்கள் அடே சொர்க்கேச உனக்கு தான். சொர்க்கேசம் உனக்கு தாரே ஏன் ஆண்டவனும் கேட்டபோது வல்லரக்கை ஏது சொல். ஏன் அரக்கா, உன் தவத்த மாதிரி நான் உலகத்திலே பார்க்கலடா. என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பமே உனக்கு தாரேன். ஆண்டவா, உங்க அருளாலே பாதாள உலகத்திலே எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. மண்ணு மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, சொந்தமா ஒரு மனைவி கூட இருக்கிறா. சொந்தமா மனைவி இருக்க? ஏ அரக்கா, என்ன நீ சொந்தமா மனைவி வச்சிருக்க? சரி, அப்புறம் நாங்கெல்லாம் வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கோம் மனைவி. வாடகைக்கெல்லாம் வைக்க முடியுமா? அதானே கேட்டேன். சொந்தமாவை ஏன் அவளை உரிமையா சொல்லுதாம்னா, எதற்காக? ஒரு மனைவி கல்யாணம் முடித்து அவனை ஊர்ல ஒத்தையில விட்டுட்டு பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கான். ஆனா இந்த தாத்தா ஒரு சின்ன புல்லு கட்டு வச்சிருக்காரு. புல்லு கட்டுனா என்ன தாயி? புல்லட்டியா? ஓ புல்லட்டு. ஆமா, அந்த சின்ன புல்லட்டை வச்சுக்கிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல்ல போட்டு மேக்கும் கிழக்கும் பாத்துக்கிட்டு வராரு. மேக்கும் கிழக்கும் ஏன் போறாரு மனுஷன்? கிழக்க சின்ன ஆச்சு இருக்கா, மேக்க பெரிய ஆச்சு இருக்கா. ஓ அப்ப தாத்தாவுக்கு 2 பேரா? அவ ஏன் இருக்கான்னா, எதுக்கு? அதுல இவருக்கு ஒரு பெரிய திண்டாட்டம் என்ன தெரியுமா? என்ன? சாப்பிடணும்னு கிழக்க போவாரு. பெரிய வீட்டுக்கு மேக்க போவாரு. கிழக்க கிழக்க சின்ன வீட்டுக்கு சின்ன ஆச்சி பார்க்க போவாரு. சரி. அப்ப அவ நினைப்பா என்ன? கிழக்கமுல சின்னாச்சி நினைப்பா, ஆமா இந்த கிழவன் மேக்க போயிருக்கான். மேக்க போனா மட்டும் நல்லா பல்ல இழிச்சுக்கிட்டு அவட்ட பேசுவான். நம்ம கிட்ட வீட்டுல வந்து மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு பேசுதான், மூஞ்ச தூக்கிட்டு பேசுதான். இவனுக்கு என்னத்த சுவாத்த பொங்க அவாதான் பொங்கி வைப்பா கொடுப்பா. ஆமா, அவ பொங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு இவ சும்மா போட்டுருவா. சின்னவ சும்மா போட்டுருவா. சுவாரு பொங்க மாட்டா. ஆமா. இவர் போய் பார்த்தா சுவாரு இல்ல, போய் சாப்பிடும் அப்படின்றவா. ஆமா. சரி மேக்க போய் பாப்போம்னு மேக்க போனா பெரியவள தான் போய் பாப்போம். அவ நினைப்பா என்ன? அவ நினைப்பா, முதல்ல நம்மள தானே கல்யாணம் முடிச்சான், ஆமா, பிறகு அவளையே போய் பாத்துக்கிட்டு இருக்கான். கிழக்கே போறான் ஓயாம. அவ சுவாத்த பொங்கி வைப்பா, நமக்கு என்ன வேலை? அவ பொங்கி கொடுப்பா. நம்ம பொங்கி வச்சாலும் அவன் அங்கதான் சாப்பிட்டு வருவான். சாப்பிட மாட்டான். அப்படி இவன் சும்மா போட்டுருவா. இவளும் சும்மா போட்டுருவா. மேக்கையும் பட்னி, கிழக்கையும் பட்னி. அன்னைக்கு முழுக்க சிவன் பட்னி தான். வேற என்ன செய்ய முடியும்? சிவன் பட்னி.
அந்த காலமே சொல்லிருக்காங்க, ஏழாதவனுக்கு ஏழு கொண்டாட்டியாம். அதுவும் இல்ல, அதுக்கு தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, எப்படி ஒன்ன கட்டினா உரியில சோறு, சரி, ரெண்ட கட்டினா மூட்ல கயிறு தான். அதான் வேற வழியே இல்ல. அதனால நானே ஒன்ன வச்சு சமாளிக்க மாட்டேன் இருக்கு நீ. ஆனா அரக்கை வந்து அப்படி இல்ல கிடையாது. அவளை கண்ணிய கல்யாணம் பண்ணி பத்திரமா வீட்டுல விட்டு வந்திருக்கு, அதான் அவளை உருத்தா சொன்னா பாத்துக்கோ. ஆமையா, அதனால உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே இல்ல ஆண்டவா. ஆமா, ஆனா நான் உங்களை கண்டு வாங்க வந்த வர ரொம்ப சின்ன வரம் தான். என்ன சின்ன வரம்? அப்படி சின்ன வரம்னா அப்படி என்னடா உனக்கு வர வேணும்? சொல்லப்பா. எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேணும் தெரியுமா? எப்படி ஐயா? எல்லையும் சிறியவா, எல்லையும் சிறியவா, ஈஸ்வரனை கொடுக்க வேணும், பாக்கிலையும் பகுதிவா பகவானை கொடுக்க வேணும், சீரகத்தில் சிறியவா, சீரகத்தில் சிறியவா சிவனாரை கொடுக்க வேணும், சீரகத்தில் சிறியவா அங்கே வல்லரக்கில் சொன்ன போது ஆண்டவை ஏது சொல். ஏ அரக்கா, கடுகளையும் சிறியது, மிளகுலையும் சிறியது, சீரகத்திலையும் சிறியதுன்னு அப்படி என்னடா வரும்? அப்படி என்ன வரப்பா? நீ காட்டை கட்டி மலையை கட்டி என்கிட்ட பேசக்கூடாது. சொன்னா புரியாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, உனக்கு நான் தாரேன். யார்கிட்டடா கேட்க? யார்கிட்ட கேட்க? ஆண்டவனான பகவான் கிட்ட தானே கேட்க. ஆமா, உன்பாட்ட தைரியமா என்ன வரம் வேணுமோ என்கிட்ட விவரமா சொன்னா தாண்டா உனக்கு நான் கொடுப்பேன் கொடுக்க முடியும் அப்படின்னு உடனே. சரி, அப்ப அரக்கன் சொன்னா, எப்படி நான் உங்ககிட்ட என்ன வரம்னு உண்மையை சொல்லணும்னா சொல்ல வேண்டுமா? நீங்க ஆண்டவன் சிவபெருமான் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னப்பா இந்த ஆண்டவன் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை தான். என்ன சத்தியம் எல்லாம் உனக்கு என்ன பெரிய காரியமா? என்ன காரியம்? சத்தியம் எல்லாம் உனக்கு சக்கரை பொங்கல், ஆமா, பொய் எல்லாம் உனக்கு வெறும் புளியோதரை. பகவானுக்கு தானே. பகவானுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கு? பகவான் அம்சத்துல இருக்கும் ஆம்பளை நீங்க எல்லாருக்கும் அப்படிதான். அப்படியா? ஆமா, நாமெல்லாம் ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும் 9 சத்தியம் பண்ணுவேன். ஆமா, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. பிறவி அதனால நீங்க பார்வதியின் மீது ஆணை ஒன்று சொன்னா இப்பமே உங்ககிட்ட வரத்தினுடைய உண்மையை சொல்லுவேன். ஆமா, ஏண்டா என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி கேக்கியாப்பா? நம்பிக்கை தான் இருந்தாலும் சத்தியம் பண்ணணும். அப்ப இந்த இறைவன் சிவபெருமான் சரி, சரி இவன் என்ன நம்ம படைச்ச பிள்ளை தானே, அதானே உலகத்துல இல்லாத பெரிய வரத்தை அவன் கேட்க போறான். ஒரு மனுஷனுக்கு தேவையான வரத்தை தானே கேட்பான். அதனால இவனுக்கு வரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுப்போம் ஆமா என்ற ஆண்டவன் பரமாக நினைத்து நினைத்து வரும் விதி அறியாத ஆண்டவன் ஆமையா பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தார். கொடுக்கும் போது என்னானே உன்னானே உமையவன் தன்னானே பார்வதி மேல் சத்தியமா பகவான் வர உனக்கு தாரே, கணபதி மேல் சத்தியமா கண்டிப்பா வரம் உண்டா, வேலவன் மேல் சத்தியமா விருப்பம் வர உனக்கு தாரே, பச்சை தண்ணி கையில் வாய் பகவான் உண்மை சொல்லுவார், காரம்பசு பால் கறந்தே பால் கறந்தே ஆடி கடவுள் உண்மை சொல்லுவார், கடவுள் உண்மை உன்னை கொல்லும் வாரும், கடவுள் உன்னை கொல்லும் வாரும். அங்கே சத்தியம் கொடுத்த போது ஆமா சொல்லு, அப்படி போடு அங்கே சங்கரனும் ஏது சொல்வார், போடு போட்டு கத்தாளம். ஏ வாரும் பிள்ளை வல்ல இருக்கா வல்ல இருக்கா எப்பா வார்த்தை ஒன்று சொல்ல வார்த்தை ஒன்று ஒன்று சொல்ல கேளு, சொல்ல கேளு, சொல்ல கேளு. ஏ அரக்கா ஆணையிட்டு கொடுத்து விட்டேன், உள்ள வரத்தை சொல்லப்பா. சொல்லப்பா ஆண்டவா பரம்பொருளே, என்னையா படைத்த படைப்பாலை நான் ஒரு மானிட பிறவி, ஆமா எனக்கு 2 கரம் இருக்கு, இருக்கின்றது வலது கரத்திலே 5 விரல் இருக்கு, இருக்கு 5 விரலுக்குமே எனக்கு அக்கினி வரங்களை தரவே
போது ஆண்டவா அலை கடலில் நீட்டினால் அக்கினியா எரியணும் பச்சை மரத்திலே தொட்டாலும் பத்தி தீ பிடிக்க வேண்டும் ஆண்டவா எந்த திசையில இறைவனை எண்ணி நீட்டினாலும் எரிந்து தரலாக வேணும் என்று வல்லரக்க 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை கேட்டான். ஆண்டவே பறக்க பறக்க முழிக்காரு. சண்டாளப்பாவி மண்ணு மனை கேட்பான், பொண்ணு பொருள் கேட்பான், கூட ஒரு பொண்டாட்டி கேட்பான்னு நினைச்சா இவன் 5 விரலுக்கு அக்கினி வரத்தலா கேட்கான். நாளைக்குள்ள என்னை நினைச்சு கடவுளேன்னு கைய வச்சா உன் மண்டை வெடிச்சு செத்துருவடா. நீ செத்து போனா அந்த அவ பேர் இந்த ஆண்டவனுக்கு தான் வந்து சேரும். உலகத்துல எத்தனையோ கோடி வரம் இருக்குடா. அத்தனை வரத்திலையும் வேற ஏதாவது ஒரு வரத்துக்கு நான் தாரேன். வேற எந்த வரமுமே எனக்கு வேண்டாம். நான் கேட்ட 5 விரலுக்கு அக்கினி வரத்தை தவிர அடுத்த வரம் எனக்கு வேண்டாம். ராவணேஸ்வரன் ஆண்டு வரக்கூடிய தென் இலங்கையை வச்சுக்கப்பா. ஹரிராமன் ஆண்டு வரக்கூடிய அயோத்தியாபுரி பட்டணத்தை வச்சுக்கோ. அது ராமச்சந்திரனுக்கே இருக்கட்டும். ஏடா மாப்பிள்ளையா இருந்துக்கடா, உனக்கு மார்க்கண்டே வரத்தை தாரேன். அந்த மார்க்கண்டன் இடத்திலே இருக்கட்டும் அந்த வரம். எனக்கு மட்டும் அந்த வரம் கிடைக்கும்னா என்றும் 16 வயசு மார்க்கண்டா இருக்கக்கூடிய வரம் எனக்கு 16 வயது இளமையே மாறாத வரம். அது மட்டும் எனக்கு கிடைக்கும்னா நான் நல்ல 25 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புது புது பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன். என் பொண்டாட்டி என்ன வரத்து வாரா என்ன உங்க அப்பா வீட்டு காரன்னு பார்த்தியோ மாத்திக்கிட. வரவு 25 வருஷத்துக்கு ஒருக்கா முன்னா கல்யாணம் முடிப்பாரா. ஆமா, உங்க பாட்டி 25 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆகுது. அவளுக்கு வயசாகி போச்சு. சரி நீ சொல்லுத மாதிரி நாங்களும் அந்த வரத்தை வாங்கி நாங்க மாத்திக்கிடுவோம். குடும்பம் ரோட்டுக்கு தக்க பேரும் பிறகு அப்ப அந்த பயத்தோட இருக்கணும். ஆம்பளை நீங்க நினைக்க மாதிரி நாங்க பொம்பளை இருக்க பேர்லாம் நினைச்சோம்னா நீங்க நாட்டுக்கிட்டு தான் நிக்கணும். நாங்க ஆம்பளை சவதி கண்ட இடத்துல மிதிப்போம், தண்ணி கண்ட இடத்துல கழுவோம். என்னன்னாச்சு நீ சொன்ன மாதிரி. சாரல் டிவி அண்ட் சாரல் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.